போரான் ஃபேமிலி பி பிளாக் எலிமெண்ட்ஸ். இந்த பி பிளாக் எலிமெண்ட்ஸில் 6 ஃபேமிலிஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி என்னென்னா போரான் ஃபேமிலி. அந்த போரான் ஃபேமிலியை டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ போரான் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை எடுத்துக்கலாம். போரான் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் என்னென்னா போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம். இப்போ இந்த எலிமெண்ட்ஸினுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை நம்ம பார்க்க போகிறோம். போரானுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் என்னென்னா 5. இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னென்னா ஹீலியம் 2s2 2p1. போரான் கட்டாயம் நம்பர் 5. இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஹீலியம் 2s2 2p1. அடுத்து இது அட்டாமிக் நம்பர் 13. இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னென்னா நியான் 3s2 3p1 3s2 3p1. இந்த கேலியம்க்கு வந்து அட்டாமிக் நம்பர் 31. இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கான் 3d10 4s2 4p1 வரும். ஏன் 3d10ன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேலியம் வந்து 4th பீரியட்ல இருக்குது. இந்த கேலியம்க்கு முன்ன பார்த்தீங்கன்னா இந்த டி பிளாக் எலிமெண்ட்ஸினுடைய 3D சீரிஸ் 10 எலிமெண்ட்ஸ் இருக்கும். அதனால தான் 3d10 என்று சொல்றோம். அடுத்து இதோட 18 ஆட் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வரும்னா 49 வரும். இதுக்கு என்ன சொல்லணும்னா கிரிப்டான் 4d10 5s2 5p1. இதோட 32 ஆட் பண்ணுங்க, என்ன வருதுன்னா 81 வருது. தாலியம்க்கு என்ன கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ஜெனான் 4f14 5d10 6s2 6p1 இப்படி சொல்றோம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து இது போல வருது. அடுத்து அட்டாமிக் ரேடியஸ் பார்க்கலாம். அட்டாமிக் ரேடியஸ் எப்படி இருக்கும் இந்த எலிமெண்ட்ஸ்ல என்று பார்க்க போறோம். ஜென்ரலா டவுன் த குரூப் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். இங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். இந்த போரானுக்கு வந்து 85 பைக்கோமீட்டர், அலுமினியத்துக்கு 143 பைக்கோமீட்டர். பாருங்க போரான்ல இருந்து அலுமினியம் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து கேலியம்க்கு அட்டாமிக் ரேடியஸ் பார்க்கலாம். கேலியம்க்கு அட்டாமிக் ரேடியஸ் வந்து 135 பைக்கோமீட்டர் இருக்குது. நெக்ஸ்ட் இண்டியம்க்கு பார்க்குறோம். இண்டியம்க்கு 167 பைக்கோமீட்டர். கேலியம்ல இருந்து இண்டியம் ரைஸ் ஆகுது. அடுத்து தாலியம் பார்க்குறோம். தாலியம் பார்த்தீங்கன்னாக்கா தாலியத்தினுடைய ரேடியஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 170 பைக்கோமீட்டர். இப்போ போரான் டு அலுமினியம் பாருங்க, அட்டாமிக் ரேடியஸ் ரைஸ் ஆகிருக்குது, இன்க்ரீஸ் ஆகுது. கேலியம் டு இண்டியம் இன்க்ரீஸ் ஆகுது. இண்டியம் டு தாலியமும் இன்க்ரீஸ் ஆகுது. சரி, இதுல ஏதாவது எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குதா? இந்த டவுன் த குரூப் அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது இல்ல, இதுல ஏதாவது எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குதான்ட்டு பார்த்தீங்கன்னா அலுமினியம்ல இருந்து கேலியம் பாருங்க. அலுமினியம்ல இருந்து கேலியம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அட்டாமிக் ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகும். ஜென்ரலா டவுன் த குரூப் பண்ணீங்கன்னா அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும். டவுன் த குரூப் அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா இந்த அலுமினியம் டு கேலியம் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகுது. இது ஒரு நல்ல ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ், கவனம் வச்சுக்கோங்க. அலுமினியம் டு கேலியம் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஏன் டிக்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேலியம்ல இருக்கக்கூடிய இந்த 3d10 தான் இது மாதிரி ஆகுது. இந்த கேலியம்ல 3d10 இருக்குது. இது வந்து பூர் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் காமிக்குது. இதனால தான் அட்டாமிக் ரேடியஸ் வந்து இது மாதிரி கம்மியா இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். அப்போ அலுமினியத்திலிருந்து கேலியம் போகும்போது அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுதுன்ட்டு சொல்றோம். இதுக்கு ரீசன் என்னன்னா கேலியத்தில் இருக்கக்கூடிய 3d10, இந்த 3d10 வந்து பூர் ஸ்கிரீனிங் எஃபெக்டை காமிக்கிறதுனால தான் நம்ம சொல்றோம். அடுத்து வேற ஏதாவது எக்ஸப்ஷன் கேஸ் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டியம் டு தாலியம் பாருங்க. இந்த இண்டியம் டு தாலியம் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. டவுன் த குரூப் அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி தான் இங்கே இன்க்ரீஸ் ஆகுது. அதுல எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஆனா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க, ஜஸ்ட் 3 தான் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த இண்டியம்ல இருந்து தாலியம் போகும்போது ஜஸ்ட் 3 தான் இன்க்ரீஸ் ஆகுது, கம்மியா தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த தாலியம்ல இருக்கக்கூடிய 4f14 வந்து வெரி பூர் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் காமிக்கணும் தான். இந்த 4f14 வந்து வெரி பூர் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் காமிக்குது. அதனால தான் இண்டியத்துல இருந்து தாலியம் போகும்போது அட்டாமிக் ரேடியஸ் வந்து ஸ்லைட்டா தான் இன்க்ரீஸ் ஆகுது நம்ம சொல்றோம். சரி, அட்டாமிக் ரேடியஸ் இது மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா அயானிக் ரேடியஸ். அயானிக் ரேடியஸ் எப்படி இருக்கும்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த அயானிக் ரேடியஸ் போறதுக்கு முன்ன இந்த எலிமெண்ட்ஸ் என்னென்ன ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் காமிக்கும், இந்த எலிமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கன்னா அயானிக் ரேடியஸ்க்கு நம்ம போகலாம். சரி, இது என்னென்ன ஆக்சிடேஷன் நம்பர்ஸை கொடுக்குது நம்ம பார்க்கலாம். இப்போ போரான் பார்த்தீங்கன்னாக்கா
ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் என்னன்னா மெக்னீசியம் போரைடு. மெக்னீசியம் போரைடு எடுத்துக்கிறோம். இந்த மெக்னீசியம் போரைடுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா Mg3b2. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, சார்ஜஸ் கிடைக்கும். மெக்னீசியத்துக்கு வந்து 2+, போரானுக்கு வந்து 3-. அப்போ போரானுக்கு வந்து ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னா 3-. அப்போ போரைட்ஸ்ல போரானுக்கு வந்து 3- ஆக்சிடேஷன் நம்பர் இருக்குது. இந்த போரைட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த கண்ட்ரோல் ராட்ஸா யூஸ் பண்ணுவாங்க. நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்ல கண்ட்ரோல் ராட்ஸா யூஸ் பண்றாங்க. சரி, அப்போ இந்த போரைட்ஸ்ல போரானுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் 3-. அடுத்து காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். சப்போஸ் BCl3 போரான் ட்ரைக்ளோரைடு. இந்த போரான் ட்ரைக்ளோரைட்ல பாத்தீங்கன்னா போரானுக்கு வந்து +3 இருக்கும், Clக்கு வந்து -1 இருக்கும். அப்போ போரான் வந்து +3 ஆக்சிடேஷன் நம்பரை காமிக்குது. அப்போ போரான் காமிக்கக்கூடிய ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா -3 +3. போரைட்ஸ்ல -3. ஆனா பெரும்பாலான மோஸ்ட் ஆஃப் த போரான் காம்பவுண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா போரான் வந்து +3 இருக்கும். சரி, மெட்டல்ஸோட இருக்கும்போது இதுக்கு -3, நான் மெட்டல்ஸோட இருக்கும்போது இதுக்கு +3 அப்படி இருக்குது. சரி, அலுமினியம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஜென்ரலாகவே +3 தான் காமிக்கும் அலுமினியம். சரி, இப்போ தேலியம் எடுத்துக்கலாம். இந்த தேலியம் என்னென்ன காம்பவுண்டை கொடுக்குது அன்ட்டு நம்ம பார்க்கலாம். தேலியம் பார்த்தீங்கன்னா TlCl, இதை வந்து என்னன்னு சொல்றோம்னா தேலஸ் குளோரைடு. தேலஸ் குளோரைடு சொல்றோம். TlCl3, இதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா தேலிக் குளோரைடு. தேலிக் குளோரைடு. அது போல Tl2O தேலஸ் ஆக்சைடு. Tl2O தேலஸ் ஆக்சைடு. Tl2O3 இதுக்கு என்ன பேருன்னா தேலிக் ஆக்சைடு அப்படி பேர் சொல்றோம். சரி, இங்க ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் எப்படி இருக்கும் அன்ட்டு பாத்தீங்கன்னா இங்க +1, இதுக்கு -1, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா +3. அதே மாதிரி தேலியம்க்கு இங்க +1, இங்க +3. லோயர் ஆக்சிடேஷன் நம்பர் இருக்கனால அஸ், ஹையர் ஆக்சிடேஷன் நம்பர் இருக்கனால இக். இதுக்கு வேற எப்படி பேர் சொல்லணும்னா இந்த Tl பேர் அப்படியே சொல்லிடுங்க, தேலியம் அப்படியே சொல்லிடுங்க. ரோமன் லெட்டர் ஆக்சிடேஷன் நம்பரை ரோமன் லெட்டர்ல கொடுங்க பிராக்கெட்ல. அடுத்து இந்த குளோரைடு அப்படியே சொல்லிடுங்க. அதே மாதிரி இங்கேயும் அந்த Tl பேர் என்ன சொல்றீங்கன்னா தேலியம் சொல்லிடுங்க. ஆக்சிடேஷன் நம்பரை ரோமன் லெட்டர்ல கொடுத்துருங்க. அடுத்து அந்த Cl- நேம் சொல்லிடுங்க, குளோரைடு. தேலியம் 3 குளோரைடு, தேலியம் 1 குளோரைடு, அது போல பேர் சொல்றோம். அப்போ தேலியம் பார்த்தீங்கன்னா +1 ஆக்சிடேஷன் நம்பரையும் +3 ஆக்சிடேஷன் நம்பரையும் காமிக்குது தேலியம். இதே போலதான் இந்த கேலியம் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் இது கொடுக்கும் அன்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து +1 கொடுக்குது, +3 கொடுக்குது. இண்டியம் பார்த்தீங்கன்னா +1 கொடுக்குது, +3 கொடுக்குது. தேலியம் இப்போதான் பார்த்தோம் +1 +3 பார்த்தோம். அலுமினியம் பார்த்தீங்கன்னா +3 கொடுக்குது. போரான் பார்த்தீங்கன்னா -3 +3 கொடுக்குது. ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் ஜென்ரலா இது போல கிடைக்குது அன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, இப்போ இந்த தேலியம் +1 ஏன் காமிக்குது, அப்புறம் ஏன் +3 காமிக்குது, அதை நம்ம பார்க்கலாம். +1 காமிக்கிறதுக்கான ரீசன் என்ன அன்ட்டு பார்த்தீங்கன்னா தேலியத்தினுடைய அவுட்டர் மோஸ்ட் ஷெல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6s to 6p1. 6s வந்து ஒரு ஆர்பிட்டால் இருக்கும், 6p வந்து 3 ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். அப்போ இந்த தேலியத்துக்கு வேலன்சி ஷெல் கான்ஃபிகரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6s to 6p1 is a valence shell configuration. யாருக்கு? தேலியம். தேலியத்தினுடைய கிரவுண்ட் ஸ்டேட் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குன்னா 6sல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 6pல ஒரு எலக்ட்ரான் இருக்கு. இந்த தேலியத்துல இந்த 6pல இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு போறதுனால இது +1 ஆக்சிடேஷன் நம்பரை கொடுக்குது. அடுத்து எக்ஸைட்டட் ஸ்டேட் பார்க்கலாம். 6s எலக்ட்ரான்ஸ் வந்து அன்பேர் ஆயிடுது. 6s எலக்ட்ரான்ஸ் அன்பேர் ஆகுது. இந்த 6s எலக்ட்ரான்ஸ் அன்பேர் ஆகுது அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் இங்க இருந்து 6pக்கு போயிடுது. இப்போ எக்ஸைட்டட் ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா இந்த தேலியத்துல 3 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த 3 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆச்சுன்னா இது என்ன கொடுக்குன்னா +3 ஆக்சிடேஷன் நம்பரை கொடுக்கும். இந்த தேலியத்தில் இருக்கக்கூடிய 3 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸும் கெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆச்சுன்னா நமக்கு என்ன ஆக்சிடேஷன் நம்பர் வருதுன்னா +3 ஆக்சிடேஷன் நம்பர் வருது. அப்போ தேலியம் என்ன பண்ணுதுன்னா +1 ஆக்சிடேஷன் நம்பர் கொடுக்குது, அப்புறம் +3 ஆக்சிடேஷன் நம்பரை கொடுக்குது. சரி, இந்த +1க்கும் +3க்கும் ஸ்டெபிலிட்டியில ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குமா? என்ன எப்படி பார்க்கறது? அதனுடைய E0 வச்சு பார்க்கணும். சரி, அதனுடைய E0 எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். இப்போ தேலியம் என்ன பண்ணலாம்னா Tl+1 கன்வெர்ட் பண்ணலாம்.
தேலியம் வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம், Tl+1 கன்வெர்ட் பண்ணிருக்கோம். அதுக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் பார்க்கலாம். இதுக்கான பொட்டன்ஷியல் எவ்வளவுனா +0.34 வோல்ட். அதாவது தேலியம் வந்து +1 மாறதுக்கு டெண்டன்சி எவ்வளவு, அதனுடைய இதனுடைய பொட்டன்ஷியல் எவ்வளவு, பொட்டன்ஷியல்னா ஸ்ட்ரென்த் தானே சொல்லுவோம், டெண்டன்சி தானே சொல்லுவோம். இதனுடைய இது போல மாறதுக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல்னா +0.34 வோல்ட். சரி, அப்படின்னா +3 மாறதுக்கு எப்படி பார்க்கலாம். இப்ப தேலியம் வந்து +3 மாறதுக்கு ஆன பொட்டன்ஷியல் என்ன பார்க்கிறோம். இதுக்கான பொட்டன்ஷியல் எவ்வளவுனாக்கா -1.26 வோல்ட். -1.26 வோல்ட். அப்போ தேலியம் +3 மாறுது பாருங்க, அதுக்கான பொட்டன்ஷியல் வந்து -1.26 வோல்ட். +1 மாறுது பாருங்க, அதுக்கான பொட்டன்ஷியல் வந்து +0.34 வோல்ட். அப்போ +1 மாறதுக்கு பாசிட்டிவ் பொட்டன்ஷியல், +3 மாறதுக்கு நெகட்டிவ் பொட்டன்ஷியல்னா ஸ்டெபிலிட்டி சேமா இருக்குமா? +1க்கும் +3க்கும் ஸ்டெபிலிட்டி சேமா இருக்குமா? சேமா இருக்காது. இதுக்கு பாசிட்டிவ் பொட்டன்ஷியலா இருக்கனால இதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்குது, இங்க நெகட்டிவ் பொட்டன்ஷியலா இருக்கனால இதுக்கு ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்குது. அப்போ வந்து தேலியத்துல எப்படி ஸ்டெபிலிட்டி இருக்குன்னாக்கா +1க்கு ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும் +3 விட. தேலஸ்க்கு ஸ்டெபிலிட்டி அதிகம் தேலிக்கை விட. சரி, இங்க நெகட்டிவ் பொட்டன்ஷியல், அதனால தேலியம் +3 எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படி சொல்லக்கூடாது. இங்க நெகட்டிவ் பொட்டன்ஷியல்ன்றதுனால தேலியம் +3 வந்து எக்ஸிஸ்ட் ஆகாதுன்னு சொல்லக்கூடாது. அதாவது இந்த E0ன்றது டெல்டா ஜில இருந்து வந்தது. டெல்டா ஜி என்றது ஒரு தெர்மோடைனமிக் டேர்ம். அது வந்து ஈக்குலிபிரியத்தை பத்தி தான் சொல்லும், ரேட் ஆஃப் ரியாக்ஷனை பத்தி சொல்லாது. ஸோ ஸ்டெபிலிட்டி வந்து என்ன நம்ம இங்க சொல்றோம்னா இதனுடைய ஸ்டெபிலிட்டி இதை காட்டிலும் அதிகம்னு சொல்றோமே தவிர தேலியம் +3 எக்ஸிஸ்ட் ஆகலன்னு சொல்லல. கம்பேர் பண்ணிக்கோ, ரிலேட்டிவ் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். இதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம் இதை விட, அதனால இது எக்ஸிஸ்ட் ஆகக்கூடாது அப்படி கிடையாது. தேலிக் காம்பவுண்ட்ஸ், நிறைய தேலிக் காம்பவுண்ட்ஸ் இருக்குது, தேலஸ் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஆனா ஸ்டெபிலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா இப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். சரி, அப்போ இப்போ ஏன் +1க்கு ஸ்டெபிலிட்டி அதிகம் அப்படின்னா இது +1 கொடுக்குது, இதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம். இது +3 கொடுக்குது, இதுக்கு ஸ்டெபிலிட்டி கம்மி. ஏன் இப்படி? ஏன் ஸ்டெபிலிட்டி மாறுது? ஸ்டெபிலிட்டி மாறுது எங்க, எதனால நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த தேலியம்ல வந்து இந்த 4f14 இருக்குது. இந்த 4f எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்கிரீனிங் எஃபெக்டை காமிக்கும். இது எப்படி ஸ்கிரீனிங் எஃபெக்டை காமிக்கும்? இப்போ டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டால்ஸ் இருக்குது இல்ல, s ஆர்பிட்டால், p d f 4 ஆர்பிட்டால்ஸ் இருக்குது இல்ல, இந்த ஆர்பிட்டால்ஸ் காமிக்கக்கூடிய ஸ்கிரீனிங் எஃபெக்ட் எப்படி சேமா இருக்குமா இல்ல டிஃப்ரெண்டா இருக்குமா கேட்டா, இப்போ 4 ஆர்பிட்டால்ஸ்க்கு ஷேப் டிஃப்ரெண்ட் தான், ஷேப் டிஃப்ரெண்டா இருக்குது. அப்படி இருக்கும்போது பெனிட்ரேஷன் பவர் டிஃப்ரெண்டா இருக்குது. அப்படி இருக்கும்போது ஸ்கிரீனிங் எஃபெக்ட் எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்டா தானே இருக்கணும். சரி, அப்போ ஆர்டர் எப்படின்னு பார்த்தாக்கா s is greater than p, greater than d, greater than f, இப்படிதான் இருக்கும் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் ஆர்டர். எதுக்கு ஸ்கிரீனிங் எஃபெக்ட் ரொம்ப கம்மியா இருக்குன்னா எஃப்க்கு தான் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்படின்னா இந்த எஃப் வந்து 4f14 வந்து வெரி பூர் ஸ்கிரீனிங் எஃபெக்டை காமிக்குது. இது காமிக்கக்கூடிய ஸ்கிரீனிங் எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது மற்ற ஆர்பிட்டால்ஸை காட்டிலும். அப்ப ஸ்கிரீனிங் எஃபெக்ட் கம்மியா இருக்குதுன்னா இந்த நியூக்ளியஸ்க்கும் இந்த வேலன்சி ஷெல் எலக்ட்ரான் கிளவுடுக்கு இடையில அட்ராக்ஷன் அதிகமா இருக்குதுன்னு அர்த்தம். ஸ்கிரீனிங் கம்மியா இருக்குதுன்னா ஸ்கிரீன் அட்ராக்ஷனுக்கு ஸ்கிரீன் கம்மியா இருக்குது, அப்போ இந்த நியூக்ளியஸ்க்கும் இந்த வேலன்சி ஷெல் எலக்ட்ரான்ஸ்க்கு இடையில அட்ராக்ஷன் வந்து அதிகமா இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த நியூக்ளியஸ் இந்த 6s எலக்ட்ரான்ஸை நல்லா ஸ்ட்ராங்கா அட்ராக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ ஸ்ட்ராங்கா அட்ராக்ஷன் நடக்கிறதுனால இந்த 6s எலக்ட்ரான்ஸ்னால இப்படி அன்பேர் ஆக முடியல, அவ்வளவு சீக்கிரமா போக முடியல. இப்படி அன்பேர் ஆகிறதுக்கு அதிகமான எனர்ஜி தேவைப்படுது. இந்த 6s எலக்ட்ரான்ஸ் இப்படி அன்பேர் ஆகிறதுக்கு அதிகமான எனர்ஜி தேவைப்படுது. ஏன் அதிகமான எனர்ஜி தேவைப்படுது? ஏன்னா இந்த 4f14 வந்து வெரி பூர் ஸ்கிரீனிங் எஃபெக்டை காமிக்கிறதுனால. இந்த 4f14 வந்து வெரி பூர் ஸ்கிரீனிங் எஃபெக்டை காமிக்கிறதுனால இந்த நியூக்ளியஸ்க்கும் இந்த 6s எலக்ட்ரான்ஸ்க்கும், அதாவது இந்த அட்ராக்ஷன் அதிகமா இருக்குது அப்படின்னா 6s எலக்ட்ரான்ஸ் ஸ்ட்ராங்லி பவுண்டடா இருக்குது. 6s எலக்ட்ரான்ஸ் ஈஸியா அன்பேரிங்க்கு போகலன்னு அர்த்தம். சரி,
அப்படின்னா அன்பேரிங் போறதுக்கு அதிகமான எனர்ஜி தேவைப்படுது, அதனால இதுக்கு ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்குது, இதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்குதுன்ட்டு சொல்றோம். இதுக்கு ஒரு நேமையும் ஒரு பேர் வச்சிருக்காங்க. இதுக்கு இதுக்கு வந்து ஒரு நேமையும் வச்சிருக்காங்க. என்ன நேம்னு பாத்தீங்கன்னா இன்னட் பேர் எஃபெக்ட்ன்ட்டு நேம் வச்சிருக்காங்க. ஏன் இன்னட் பேர் எஃபெக்ட் என்ற வேர்டை பேர் காயின் பண்ணி வச்சாங்கன்னாக்கா, இந்த 6s எலக்ட்ரான்ஸ் இன்னட் டு கோ ஃபார் அன்பேரிங். இது பேரிங்காவே இருக்கணும்னு நினைக்குது, பேரிங்காவே இருக்குது, இன்னட்டாவே இருக்குது. அதனால இதுக்கு என்ன இந்த எஃபெக்ட்டுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா இன்னட் பேர் எஃபெக்ட்னு பேர் வச்சாங்க. அப்போ இன்னட் பேர் எஃபெக்ட்னால, அதாவது 4f14 காமிக்கக்கூடிய வெரி பூர் ஸ்கிரீனிங் எஃபெக்ட்னால இங்க +1க்கு ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்குது +3 விட, அப்படி சொல்றோம். சரி, அதே மாதிரி இண்டியத்திலையும் 4d10 இருக்குது இல்ல, இந்த டி வந்து டிக்கு ஸ்கிரீனிங் எஃபெக்ட் எஸ் அண்ட் பி விட கம்மியா தானே இருக்குது. அப்போ இங்க +1க்கும் +3க்கும் ஸ்டெபிலிட்டி இங்க எப்படி இருக்குதுன்னா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குதுன்னா இது போல இருக்கு. +3க்கு தான் ஸ்டெபிலிட்டி அதிகம். அதே மாதிரி கேலியத்துல +3க்கு தான் ஸ்டெபிலிட்டி அதிகம். தாலியத்துல மட்டும்தான் +1க்கு ஸ்டெபிலிட்டி அதிகம். தாலியத்துல மட்டும்தான் +1க்கு ஸ்டெபிலிட்டி அதிகம். இண்டியத்துல +3க்கு ஸ்டெபிலிட்டி அதிகம், கேலியத்திலும் +3க்கு ஸ்டெபிலிட்டி அதிகம். அலுமினியம் பாத்தீங்கன்னா +1 கொடுக்கறது இல்லை, +1 காமிக்கிறது இல்லை. போரான் பாத்தீங்கன்னா +1 காமிக்கிறது இல்லை. ஏன் -3 காமிக்குதுன்னா மெட்டல்ஸோட ரியாக்ஷன் போகுது. இது நான் மெட்டல், இது மெட்டல்ஸோட காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும்போது இது -3 தானே காமிக்கும். -3ன்றது ஜெனரல் ஆக்சிடேஷன் நம்பர்ல வராது. சரி, அப்போ ஜெனரல் ஆக்சிடேஷன் நம்பர்ஸ்ல +3 +1 வருது. +1 வந்து போரான் அலுமினியத்துக்கு இல்ல, கேலியம் இண்டியம் தாலியம்க்கு இருக்குது. சரி, இப்போ டவுன் த குரூப் எப்படி +1 ஸ்டெபிலிட்டி இருக்கும், எப்படி +3 ஸ்டெபிலிட்டி இருக்கும் என்றதை நம்ம இப்போ பார்க்க போறோம். சரி, இப்போ +1க்கும் +3க்கான E0 வேல்யூஸை பார்த்துருக்கோம் தாலியம்க்கு. அதே மாதிரி இந்த இண்டியம்க்கும் பார்க்கலாம். இப்போ இண்டியம் வந்து +1 மாத்துங்க. அதுக்கு E0 வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, இண்டியம் வந்து +1 மாத்துறோம். அதுக்கு E0 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா +0.18 வோல்ட். அடுத்து இண்டியம் +3 மாத்துறோம், இண்டியம் +3 மாத்துறோம். இதுக்கு E0 வேல்யூ எவ்வளவுன்னா, இதுக்கு E0 வேல்யூ வந்து 0.34 வோல்ட், +0.34 வோல்ட். இண்டியம் +3 மாத்துறோம், இதுக்கு E0 வேல்யூ வந்து +0.34 வோல்ட். இண்டியம் +1 மாத்துறோம், இதுக்கு E0 வேல்யூ வந்து +0.18 வோல்ட். இப்ப பாருங்க, +1க்கும் +3க்கும் ஸ்டெபிலிட்டி பாருங்க, யாருக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம் பாருங்க. இதுக்கு வந்து E0 வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ அதிகம், இதுக்கு பாசிட்டிவ் வேல்யூ கம்மி. அப்போ +3க்கு தானே ஸ்டெபிலிட்டி அதிகம் +1 விட. அப்போ இண்டியத்துல பாத்தீங்கன்னா +3க்கு ஸ்டெபிலிட்டி அதிகம் +1 விட. சரி, இப்போ இண்டியத்துல இருந்து தாலியம்க்கு போலாம். இண்டியத்துக்கு +3க்கு 0.34 வோல்ட், தாலியம் +3ல -1.26 வோல்ட். அப்போ இங்க இருந்து இங்கேக்கு போகும்போது +3 ஸ்டெபிலிட்டி என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. சரி, இங்க இருந்து இங்க போகும்போது +1 ஸ்டெபிலிட்டி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இண்டியம் +1க்கு 0.18 வோல்ட், தாலியம் +1க்கு 0.34 வோல்ட். அப்ப நான் இங்க இருந்து இங்க போகும்போது E0 வேல்யூ அதிகமாகுது, அப்படின்னா ஸ்டெபிலிட்டி அதிகமாகுது. அப்போ டவுன் த குரூப் பாத்தீங்கன்னா, டவுன் த குரூப் ஸ்டெபிலிட்டி ஆஃப் +1 பாத்தீங்கன்னா, ஸ்டெபிலிட்டி ஆஃப் +1 ஸ்டேட் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்டெபிலிட்டி ஆஃப் +3 ஸ்டேட் பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது. ஏன்னா இன்னட் பேர் எஃபெக்ட் டெண்டன்சி அதிகமாகிறதுனால, இன்னட் பேர் எஃபெக்ட் டெண்டன்சி அதிகமாகுது. அப்போ டவுன் த குரூப் +1 ஸ்டெபிலிட்டி அதிகமாகுது, +3 ஸ்டெபிலிட்டி கம்மியாகுது, இன்னட் பேர் எஃபெக்ட் டெண்டன்சி அதிகமாகுது அன்ட்டு நம்ம சொல்லிப்போம். சரி, இப்போ ஆக்சிடேஷன் நம்பர்ஸ், என்னென்ன ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் போரான் ஃபேமிலி எலிமெண்ட்ஸ் காமிக்கின்றது பார்த்திருக்கோம். இதன் மூலமா நம்ம அயானிக் ரேடியஸ் கிட்ட போலாம். இப்போ அயானிக் ரேடியஸ்ல என்ன எடுத்துக்கிறோம்னா +1 ஸ்டேட்டை எடுத்துக்கிறோம். இப்போ என்ன எடுத்துக்கிறோம்னா போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம் இப்போ எடுத்துக்கினாச்சு. இப்போ +1க்கான ரேடியஸை பார்க்க போறோம். +1க்கு எப்படி ரேடியஸ் இருக்கும்னு பார்க்கும்போது போரான் அலுமினியத்துக்கு வேண்டாம், ஏன்னா அது +1 கொடுக்கறது இல்லை. கேலியத்துக்கு பார்த்தீங்கன்னா 120 பைக்கோமீட்டர் வருது, கேலியத்துக்கு 120 பைக்கோமீட்டர். இண்டியமுக்கு பார்த்தீங்கன்னா 140 பைக்கோமீட்டர், தாலியமுக்கு பார்த்தீங்கன்னா 150 பைக்கோமீட்டர். பாருங்க, டவுன் த குரூப் அட்டாம் அயானிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுதா? ஆகுது. ஆனா இண்டியம்ல இருந்து தாலியம் போகும்போது டிஃபரன்ஸை காமிக்குதா? எப்படி? இங்க பாருங்க, டிஃபரன்ஸ் 20, ஆனா இங்க 10. ஏன்? இண்டியம் தாலியம்ல 4f14 இருக்குது. அந்த 4f14 வெரி பூர் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் காமிக்கிறதுனால தான்
இங்க வந்து கம்மியா டிக்ரீஸ் ஆயிருக்குது, ஆனா இங்க அதிகமா டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா இங்க 3d10 இருக்குது, இங்கேயும் 4d10 இருக்குது. வேலன்சி அந்த ஆன்டி பெனல்டிமேட் ஷெல்ல, அதாவது சாரி பெனல்டிமேட் ஷெல்ல. ஆனா இங்க ஆன்டி பெனல்டிமேட் ஷெல்ல 4f14 இருக்குது. இது வந்து வெரி பூர் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் காமிக்குது. அப்புறமா 5d10 இருக்குது. இங்க எப்படி d10 இருக்குதோ இங்கெல்லாம் எப்படி d10 இருக்குது, அதே போல இங்கேயும் d10 இருக்குது. அடிஷனலா என்ன இருக்குது, 4f14 இருக்குது. அந்த 4f14 என்ன பண்ணுது, வெரி பூர் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் காமிக்குது. அதனால இங்க டிக்ரீஸ் வந்து கம்மியா இருக்குது நம்ம சொல்றோம். சரி, அடுத்து +3 எடுத்துக்கலாம். +3 ரேடியஸ் எப்படி இருக்கும் நம்ம பார்க்க போறோம். +3 ரேடியஸ் பாத்தீங்கன்னா போரானுக்கு வந்து 27 பைக்கோமீட்டர், அலுமினியத்துக்கு 53.5 பைக்கோமீட்டர், கேலியத்துக்கு 62, இண்டியம்க்கு 80, தேலியம்க்கு 88.5 +3. இப்போ டவுன் த குரூப் என்ன ஆகுது, அயானிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது. எந்த ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் இல்லை. அதாவது அட்டாமிக் ரேடியஸ்ல எப்படி அலுமினியம் டு கேலியம் போகும்போது அப்படியே அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகி எக்ஸப்ஷனல் கேஸா இருந்துச்சு, அது போல எக்ஸப்ஷனல் கேசஸ் இல்லை. ஆனா டிஃபரன்ஸ்ன்றது இருக்குது. அலுமினியம்ல இருந்து கேலியம் பாருங்க கம்மியா இன்க்ரீஸ் ஆயிருக்கும், ஏன்னா கேலியத்தில் இருக்கக்கூடிய 3d10. அதே போல இண்டியம்ல இருந்து தேலியம் பாருங்க கம்மியா இன்க்ரீஸ் ஆயிருக்கும், ஏன்னா தேலியத்தில் இருக்கக்கூடிய 4f14. சரி, இது போல அயானிக் ரேடியஸ் சொல்லியிருக்கோம். இப்போ வந்து அயனைசேஷன் என்தால்பி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி எடுத்துக்கலாம். போரானுக்கு பாத்தீங்கன்னா 801 கிலோஜூல் பர் மோல், அலுமினியத்துக்கு பாத்தீங்கன்னா 577. அடுத்து கேலியம்க்கு நம்ம எழுதணும். இப்போ கேலியம்க்கு பாத்தீங்கன்னா 579 கேலியம்க்கு. அடுத்து இண்டியம்க்கு பாத்தீங்கன்னா 558, தேலியம்க்கு பாத்தீங்கன்னா 589. சரி, அயனைசேஷன் எனர்ஜி, ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி டவுன் த குரூப் என்ன ஆகுது பாருங்க, போரான் டு அலுமினியம் நார்மலா இன்க்ரீஸ் ஆகுது, கேலியம் டு இண்டியம் நார்மலா இன்க்ரீஸ் ஆகுது, சாரி போரான் டு அலுமினியம் நார்மலா டிக்ரீஸ் ஆகுது, கேலியம் டு இண்டியம் ஆல்சோ நார்மலா டிக்ரீஸ் ஆகுது. சரி, ஏதாவது எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குதா இங்க அயனைசேஷன் என்தால்பில, ஏதாவது எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குதா அன்ட்டு பாத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னா, ஒன்னு அலுமினியம் டு கேலியம் அயனைசேஷன் என்தால்பி என்ன ஆகுதுன்னா ஜெனரலா டவுன் த குரூப் டிக்ரீஸ் ஆகுது, ஆனா இங்க என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, ஏன்னா கேலியத்தில் இருக்கக்கூடிய 3d10. அடுத்து இந்த இண்டியம் டு தேலியம் கூட பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது, ஏன்னா தேலியத்தில் இருக்கக்கூடிய 4f14. இது வந்து எக்ஸப்ஷனல் கேஸ். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி இந்த போரான் ஃபேமிலியில அலுமினியம் டு கேலியம் அயனைசேஷன் என்தால்பி ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது, இண்டியம் டு தேலியமும் இன்க்ரீஸ் ஆகுது. செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி எடுத்துக்கலாம். இந்த செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி பாத்தீங்கன்னா எப்படி இருக்குது, போரானுக்கு வந்து 2427, போரானுக்கு 2427, அலுமினியத்துக்கு 1816, கேலியம்க்கு 1979. அடுத்து இண்டியம் பாத்தீங்கன்னா 1820, தேலியம் பாத்தீங்கன்னா 197, தேலியம்க்கு வந்து 197 இப்படி இருக்குது. இப்போ டவுன் த குரூப் செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. எக்ஸப்ஷனல் கேஸ் எங்க பாத்தீங்கன்னா அலுமினியம் டு கேலியம் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது, ஏன்னா கேலியத்தில் இருக்கக்கூடிய 3d10. அடுத்து இண்டியம் டு தேலியம் பாத்தீங்கன்னா அயனைசேஷன் என்தால்பி இன்க்ரீஸ் ஆகுது, ஏன்னா தேலியத்தில் இருக்கக்கூடிய 4f14. சரி, தேர்ட் அயனைசேஷன் என்தால்பி எடுத்துக்கலாம். இப்போ தேர்ட் அயனைசேஷன் என்தால்பி, ஏன் தேர்ட் அயனைசேஷன் என்தால்பி போனோம் பாத்தீங்கன்னா போரானுக்கு வந்து, அதாவது இது வந்து தேர்ட் ஏ குரூப். தேர்ட் ஏ குரூப்னா வேலன்சி ஷெல்ல 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 3 எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகும் கெமிக்கல் ரியாக்ஷன்ல. அதனால சோ போரான் பாத்தீங்கன்னா 3659 கிலோஜூல் பர் மோல், 3659 கிலோஜூல் பர் மோல். அலுமினியத்துக்கு 2744. அடுத்து கேலியம்க்கு 2962. அடுத்து இண்டியம்க்கு 2704. தேலியம்க்கு 2877. எங்கெல்லாம் எக்ஸப்ஷனல் கேஸ் வருது பாருங்க, அலுமினியம் டு கேலியம் பாருங்க எக்ஸப்ஷனல் கேஸ் வருதா, இன்க்ரீஸ் ஆகுதா, என்ன கேலியத்தில் இருக்கக்கூடிய 3d10.
அதே மாதிரி இண்டியம் டு தேலியம் பாருங்க, எக்ஸப்ஷனல் கேஸா இன்க்ரீஸ் ஆகுதா, 4f14 தேலியம்ல இருக்கக்கூடிய 4f14. ஓகே, அப்போ இந்த போரான் ஃபேமிலி எலிமெண்ட்ஸ்ல எங்கெங்கெல்லாம் நம்ம எக்ஸப்ஷனல் கேஸை பார்த்தோம்னா, ஒன்று அட்டாமிக் ரேடியஸ் அலுமினியம் டு கேலியம், அடுத்து அயனைசேஷன் என்தால்பி I1 I2 I3ல அலுமினியம் டு கேலியம் இண்டியம் டு தேலியம் எக்ஸப்ஷனல் கேஸ். மற்ற விதத்துல கூட எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது, ஆனா நார்மலா டிக்ரீஸ்னா டிக்ரீஸ், இன்க்ரீஸ்னா இன்க்ரீஸ், அது அந்த மேக்னிடியூட்ல வித்தியாசம் வருது, டிஃபரன்ஸ் வருது. சரி, இப்போ அயனைசேஷன் என்தால்பி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. இந்த போரான் ஃபேமிலி எலிமெண்ட்ஸ்னுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை பார்க்கலாம். ஸோ போரான் ஃபேமிலி எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தேலியம் எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எப்படி இருக்கும் நம்ம பார்க்க போறோம். போரானுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி 2, அலுமினியத்துக்கு 1.5, கேலியமுக்கு 1.6, தேலியமுக்கு 1.7, சரி இண்டியமுக்கு 1.7, தேலியமுக்கு 1.8. எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை பாருங்க எப்படி இருக்குது. டவுன் த குரூப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்ன ஆகும்னு பார்த்தோம், டிக்ரீஸ் ஆகும்னு பார்த்தோம். இதுதான் ஜென்ரலா. ஆனா இங்க பாருங்க எப்படி இருக்குது. போரான்ல இருந்து அலுமினியம் டிக்ரீஸ் ஆயிடுச்சு, நார்மலா என்ன நடக்கணுமோ அதான் நடந்துச்சு. ஆனா அலுமினியத்துல இருந்து தேலியம் பாருங்க என்ன ஆயிருக்குது, அப்படியே இன்க்ரீஸ் ஆயின் போகுது. எப்படி, 0.1 0.1 எக்ஸப்ஷனலா இருக்குது. அப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டியில இந்த போரான் ஃபேமிலி எக்ஸப்ஷன்ல வருது. எப்படின்னா அலுமினியம் டு தேலியம் எக்ஸப்ஷனலா இருக்குது, இன்க்ரீசஸ் பை 0.1 யூனிட் ஃப்ரம் ஒன் எலிமெண்ட் டு அனதர் எலிமெண்ட். ஓகேவா, அப்படி கவனிச்சுக்கோங்க. 0.1 தான் டிஃபரன்ஸ் வரும் பாருங்க, 1.5 1.6 1.7 1.8 இப்படி 0.1 டிஃபரன்ஸ்ல வருது. ஓகே, அப்போ அலுமினியம் டு தேலியம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்ன ஆகுதுன்னா இன்க்ரீசஸ் பை 0.1 அப்படி சொல்லியிருக்கோம். சரி, அடுத்து டென்சிட்டி பார்க்கலாம். டென்சிட்டி என்ன ஆகுது, டென்சிட்டி என்ன ஆகுது இந்த எலிமெண்ட்ஸ்க்கு நம்ம பார்க்க போறோம். டென்சிட்டி பார்த்தீங்கன்னா இந்த போரானுக்கு வந்து 2.35 கிராம் பர் சிசி, 2.35 கிராம் பர் சிசி. அலுமினியத்துக்கு 2.7, கேலியத்துக்கு 5.9, கேலியத்துக்கு 5.9, இண்டியமுக்கு வந்து 7.31, இண்டியமுக்கு 7.31, தேலியமுக்கு வந்து 11.85, 11.85 தேலியமுக்கு வந்து. அப்போ டவுன் த குரூப் டென்சிட்டி என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா யாரு டாமினன்ட் ஃபேக்டர், மாஸா வால்யூம்? மாஸ் நம்பர் தான் டாமினன்ட் ஃபேக்டர், அதனால தான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது நம்ம இங்க சொல்லியிருக்கோம். அடுத்து மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் பார்க்கலாம். இப்போ மெல்டிங் பாயிண்ட் எடுத்துக்கலாம். போரான் ஃபேமிலி எலிமெண்ட்ஸ்னுடைய மெல்டிங் பாயிண்ட் எடுத்துக்கலாம். போரானுக்கு மெல்டிங் பாயிண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2453 கெல்வி, 2453 கெல்வி மெல்டிங் பாயிண்ட். அடுத்து அலுமினியத்துக்கு பார்த்தீங்கன்னா 933, அலுமினியத்துக்கு 933, கேலியமுக்கு 303, கேலியமுக்கு 303, இண்டியமுக்கு 430, இண்டியமுக்கு 430, தேலியமுக்கு 576. சரி, இப்போ மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்குது பாருங்க. போரான் வந்து நான் மெட்டல், அலுமினியம் வந்து மெட்டல். ஜென்ரலா மெட்டலுக்கு எப்படி இருக்கும் மெல்டிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும் நான் மெட்டலோட. ஆனா போரான் பாருங்க நான் மெட்டலா இருந்து கூட, மெட்டலாய்டா இருந்து கூட மெல்டிங் பாயிண்ட் அதிகமா இருக்குது. யாரை விட? அலுமினியம், கேலியம், இண்டியம், தேலியம். எல்லா தேலியம் எல்லாம் மெட்டல், அதை விட மெல்டிங் பாயிண்ட் ஹையஸ்டா இருக்குது. சரி, அப்படின்னா இங்க ஹையஸ்டா இருக்குதுன்னா இது மெட்டலாய்டா இருந்துக்குன்னு ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட காமிக்குதுன்னா இதனுடைய ஸ்ட்ரக்சர்ல ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா இந்த ஏன் போரான் வந்து இவ்வளவு அதிகமான மெல்டிங் பாயிண்ட காமிக்குது? ஏன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா பாருங்க, எல்லாமே 1000 பிலோல தான் இருக்குது. ஆனா இது பாத்தீங்கன்னா 2453 இருக்குது. ஏன் போரான் இவ்வளவு அதிகமான மெல்டிங் பாயிண்ட காமிக்குது? இது மெட்டலாய்ட் தானே, அப்படின்னா நான் மெட்டாலிக் நேச்சர் தானே இது கிட்ட அதிகமா இருக்குது. அப்படி இருந்துக்குன்னு இது மெல்டிங் பாயிண்ட் அதிகமா காமிக்குதுன்னா நல்லா கவனம் வச்சுக்கோங்க. நான் மெட்டலா இருந்து அதிகமான மெல்டிங் பாயிண்ட காமிக்குதுன்னா அதுக்கு ரீசன் ஒன்னே ஒன்னாதான் இருக்கும், அது பாலிமரா தான் இருக்கும். என்ன ஏற்கனவே பார்த்திருக்கோம், கார்பன் வந்து டைமண்ட், அதாவது இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணல. ஆனா இந்த டைமண்ட் பாத்தீங்கன்னா அது எலிமெண்ட், அதுல இருக்கிறது கார்பன் மட்டும்தான். கார்பன் நான் மெட்டல், ஆனா டைமண்ட் எப்படி இருக்குது, வெரி ஹார்ட், அப்ரெசிவா யூஸ் பண்றோம். இந்த போர்வெல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டிப்ல வந்து இந்த டைமண்டை வச்சிருப்பாங்க, அந்த ராக்ஸை வந்து ட்ரில் பண்றதுக்கு நல்லா ட்ரில் பண்ணுன்ட்டு, ஏன்னா நல்லா அப்ரெசிவ். அப்படின்னா அதுக்கு மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருந்தா அது மாதிரி செய்யலாம். மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப அதிகமா இருக்குனால தானே அதை யூஸ் பண்றோம். அதே மாதிரி கிராஃபைட் கூட பாத்தீங்கன்னா மெல்டிங் பாயிண்ட் அதிகம், அதுவும் அதுல இருக்கிறது கூட கார்பன் தான், அதுவும் எலிமெண்ட் தான். கார்பன் என்றது நான் மெட்டல், நான் மெட்டலா இருந்து மெல்டிங் பாயிண்ட் அதிகமா இருக்குதுன்னா
அதுக்கு ரீசன் மெயினா என்ன இருக்குன்னா, மெயினா எப்படி பார்க்கணும்னா அதை பாலிமரா தான் பார்க்கணும். சரி, போரான் வந்து மெட்டலாய்ட், இதுல நான் மெட்டாலிக் நேச்சர் அதிகமா இருக்குது, அதனால நான் மெட்டல்னு கூட சொல்லுவாங்க. ஏன் இங்க மெல்டிங் பாயிண்ட் ஹையஸ்டா இருக்குதுன்னா அதுக்கு ரீசன் என்னன்னா, இது வந்து பாலிமரா எக்ஸிஸ்ட் ஆகுது. என்ன பாலிமர் பார்த்தீங்கன்னா, போரான் ஆட்டம்ஸ்க்கு இடையில, நெய்பரிங் போரான் ஆட்டம்ஸ்க்கு இடையில கோவலன்ட் பாண்ட் தான் இருக்குது. அதனால இது என்னன்னு சொல்றாங்கன்னா கோவலன்ட் பாலிமர் அப்படி சொல்றாங்க. கோவலன்ட் பாலிமர் அப்படி சொல்றோம். பாலிமர்னாவே அது அந்த மாலிகுலுக்கு சைஸ் எப்படி இருக்கும், அதிகமா தானே இருக்கும், நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும்ல, அதனால இதை வந்து ஜெயின்ட் சொல்றோம். ஜெயின்ட்னா என்ன அர்த்தம்? நல்லா அதிகமான சைஸா இருக்குதுன்ட்டு அர்த்தம். சரி, அப்ப ஜெயின்ட் கோவலன்ட் பாலிமர் அப்படி சொல்றோம். அதாவது இதனுடைய இந்த கிறிஸ்டல் எப்படி இருக்குதுன்னாக்கா, இதுக்கு வந்து கிறிஸ்டல் லேட்டிஸ் எப்படி இருக்குதுன்னா ஸ்ட்ராங்கா இருக்குது. என்ன பாலிமரா இருக்கிறதுனால, எல்லா இடத்துலயும் கோவலன்ட் பாண்ட் இருக்கிறதுனால இது இப்படி இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். ஜெயின்ட் கோவலன்ட் பாலிமர், அது போல இதை சொல்லியிருக்கோம். ஓகே, அடுத்து இந்த அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம் எடுத்துக்கலாம். டவுன் த குரூப் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் நேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். மெட்டாலிக் நேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மெல்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகணும்ல, ஏன்னா மெட்டல்ஸ்க்கு மெல்டிங் பாயிண்ட் அதிகம் தானே. ஆனா இங்க எப்படி இருக்குது பாருங்க, டவுன் த குரூப் மெட்டாலிக் நேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, அதுல எல்லளவும் டவுட் இல்லை. ஆனா இப்படி டவுன் த குரூப் பார்த்தீங்கன்னா மெல்டிங் பாயிண்ட் டிக்ரீஸ் ஆகுது. அப்படின்னா மெல்டிங் பாயிண்ட் வந்து வேற ஏதோ டிபெண்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். எதெல்லாம் டிபெண்ட் பண்ணுதுன்னா, மெல்டிங் பாயிண்ட் வந்து இந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரை டிபெண்ட் பண்ணுதுங்க. கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரை டிபெண்ட் பண்ணுது. சரி, இங்க அலுமினியம் எந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ல வருதுன்னா கியூபிக் க்ளோஸ் பேக்டு ஸ்ட்ரக்சர், ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக். இண்டியம் எதுல வருதுன்னா டிஸ்டார்டட் கியூபிக் க்ளோஸ் பேக்டு ஸ்ட்ரக்சர். டிஸ்டார்டட் என்ன, கொஞ்சம் இர்ரெகுலாரிட்டி இருக்குதுன்னு அர்த்தம். ரெகுலாரிட்டில இருந்து டிவியேட் ஆகுதுன்னு அர்த்தம். தாலியம் பாத்தீங்கன்னா HCP, ஹெக்ஸாகோனல் க்ளோஸ் பேக்டு ஸ்ட்ரக்சர். தாலியம் வந்து எதுல வருதுன்னா ஹெக்ஸாகோனல் க்ளோஸ் பேக்டு ஸ்ட்ரக்சர்ல வருது. சரி, இப்போ இந்த கேலியம் இருக்கட்டும், அதை அப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த அலுமினியத்துக்கு சிசிபி, இண்டியமுக்கு சிசிபி. டிஸ்டார்டட்ன்றதுனால இர்ரெகுலாரிட்டி கொஞ்சம் இருக்குது, அரேஞ்ச்மெண்ட்ல இர்ரெகுலாரிட்டி இருக்குது. ஓகே, ரெண்டுமே சிசிபில தான் வருது, அலுமினியமும் கேலியம். அலுமினியமும் இண்டியமும் ரெண்டுமே சிசிபில தான் வருது. சரி, ரெண்டுமே சிசிபி. ஆனா மெட்டாலிக் நேச்சர் இண்டியமுக்கு அதிகம், ஆனா மெல்டிங் பாயிண்ட் வந்து இண்டியமுக்கு கம்மியா இருக்குது. அப்படின்னா மெல்டிங் பாயிண்ட் வேற ஏதாவது ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணுதா பார்த்தாக்கா, மெல்டிங் பாயிண்ட் மெட்டல்ஸ்க்கு எதை டிபெண்ட் பண்ணும்? மெட்டாலிக் பாண்ட் ஸ்ட்ரென்த் தானே டிபெண்ட் பண்ணும். அந்த மெட்டாலிக் பாண்ட் ஸ்ட்ரென்த் எதை பேஸ் பண்ணுது பார்த்தீங்கன்னா, மெட்டாலிக் பாண்ட் ஸ்ட்ரென்த் எதை டிபெண்ட் பண்ணனா சைஸ் ஆஃப் கர்னல், சைஸ் ஆஃப் மெட்டல் ஆட்டம், நம்பர் ஆஃப் டீலோக்கலைஸ்ட் எலக்ட்ரான்ஸ், இதை டிபெண்ட் பண்ணும். இப்போ நம்பர் ஆஃப் டீலோக்கலைஸ்ட் எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா அலுமினியத்துல பாருங்க இது +3 மட்டும்தான் காமிக்குது, ஆனா இண்டியம் பாருங்க +1 காமிக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது எங்க டீலோக்கலைஸ்ட் எலக்ட்ரான் கிளவுட் அதிகமா இருக்கும்? ஏன்னா அலுமினியம் வந்து +3 மட்டும்தான் காமிக்குது ஆக்சிடேஷன் நம்பர்ல, ஆனா இண்டியம் +3 மட்டுமா காமிக்குது, +1 காமிக்குது இல்ல. ஏன்னா இங்க 4d10 இருக்கிறதுனால தானே, 4d10 போர் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் காமிக்கிறதுனால தானே +1 காமிக்குது. அப்போ இண்டியம்ல பாத்தீங்கன்னா டீலோக்கலைஸ்ட் எலக்ட்ரான் கிளவுடினுடைய டென்சிட்டி கம்மியா இருக்கும், ஆனா அலுமினியத்துல அதிகமா இருக்கும். அடுத்து சைஸ் ஆஃப் கர்னல் பாத்தீங்கன்னா அலுமினியத்துல கம்மி, இண்டியத்துல வந்து அதிகம். அப்போ மெட்டாலிக் பாண்ட் ஸ்ட்ரென்த் எங்க அதிகமா இருக்கும்? அலுமினியத்துல அதிகமா இருக்கும், இண்டியத்துல கம்மியா இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா மெல்டிங் பாயிண்ட் அலுமினியத்துக்கு அதிகம், இண்டியம்க்கு கம்மி, அவ்வளவுதான். சரி, இண்டியம் டு தாலியம் பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ல டிஃபரன்ஸ். இது வந்து கியூபிக் க்ளோஸ் பேக்ல இருக்குது, இது ஹெக்ஸாகோனல் க்ளோஸ் பேக்ல இருக்குது. கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ல டிஃபரன்ஸ் இருக்குது. சரி, இந்த சிசிபியும் ஹெச்சிசிபியும் பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் டிஃபரெண்ட் தான், ஆனா பேக்கிங் ஃபிராக்ஷன் எப்படி இருக்குது? பேக்கிங் ஃபிராக்ஷன் சிசிபிக்கு 0.74, ஹெச்சிசிபிக்கும் பேக்கிங் ஃபிராக்ஷன் 0.74 தானே, பேக்கிங் ஃபிராக்ஷன் சேமா தானே வருது. அப்போ கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரை இங்க சொல்ல முடியாது. அதாவது சிசிபின்னா என்ன? ஏபிசிஏ அரேஞ்ச்மெண்ட், ஹெச்சிசிபின்னா ஏபிஏ அரேஞ்ச்மெண்ட், ரெண்டுமே ஒரே கேட்டகரி தான். இங்க கோஆர்டினேஷன் நம்பர் பாத்தீங்கன்னா 12, இங்கேயும் கோஆர்டினேஷன் நம்பர் பாத்தீங்கன்னா 12, பேக்கிங் ஃபிராக்ஷனும் சேமா தானே வருது. அப்போ கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரை மட்டும் வச்சு சொல்லிட முடியாது.
இங்க இன்னொன்னு என்னன்னா தேலியத்துல 4F14 அது வெரி பூர் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் காமிக்கிறதுனால மெட்டாலிக் பாண்ட் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது தேலியத்துல அதிகமா இருக்குது இந்தியத்தை விட. தேலியத்தில் அதிகமா இருக்குது இந்தியத்தை விட. அப்போ இங்க மெட்டாலிக் பாண்ட் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது ரொம்ப அதிகமா இருக்குது இதை விட. தேலியம் ஆட்டம்னுடைய சைஸ் இந்தியம் ஆட்டம்னுடைய சைஸ் இங்க வந்து ஒர்க் ஆகல. ஆக்சுவலி தேலியத்துக்கு சைஸ் அதிகம் இந்தியத்தை விட. அட்டாமிக் ரேடியஸ்ல பாருங்க தேலியத்தினுடைய அட்டாமிக் ரேடியஸ் இந்தியத்தை விட அதிகம் தானே. ஆனா கொஞ்சம் தான் அதிகம். இருந்தாலும் இங்க மெட்டாலிக் பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்குது இதை விட. ஏன்னா இங்க 4F14 இருக்கிறதுனால அதனால இங்க மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்குதுன்னா தேலியம்க்கு அதிகமா இருக்குது இண்டியமை விட. சரி ஓகே, இப்ப கேலியம் கிட்ட வரலாம். கேலியத்தினுடைய மெல்டிங் பாயிண்ட் பாருங்க எவ்வளவு இருக்குது 303. இது வந்து கெல்வின் தானே, டிகிரி செல்சியஸை மாத்தி பார்க்கலாமா? சரி 273 சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. 273 சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளவு வருது 30 டிகிரி செல்சியஸ் வருது. நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. சம்மர் டைம்ல 30 டிகிரி செல்சியஸா இருக்கும் டெம்பரேச்சர். ரூம் டெம்பரேச்சர் 30 டிகிரி செல்சியஸை விட அதிகமாக தானே இருக்கும். கிட்டத்தட்ட 40 டிகிரி செல்சியஸ் எல்லாம் வருதா இல்லையா? ஃபேரன்ஹீட்ல பார்க்கும்போது தான் 100 ஃபேரன்ஹீட் 102 ஃபேரன்ஹீட் அப்படி சொல்லுவோம். டிகிரி செல்சியஸ்ல பார்க்கும்போது சம்மர்ல 30 டிகிரி செல்சியஸை விட அதிகமா இருக்குதா இல்லையா? அப்போ இதனுடைய மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்குது சம்மர்ல வந்து கேலியம் அப்படின்னா எப்படி இருக்கும் சம்மர்ல? கேலியம் வந்து மெட்டல் தான் இல்லைன்னு சொல்ல வரல. மெர்க்குரியும் மெட்டல் தான், ஆனா அது லிக்விட் இல்லை, அதனுடைய நேச்சர் அது. கேலியமும் மெட்டல் தான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா சம்மர்ல இது எப்படி இருக்கும்? லிக்விடா இருக்குமா சாலிடா இருக்குமா? அதனுடைய மெல்டிங் பாயிண்ட் என்ன 30 டிகிரி செல்சியஸ். அப்போ லிக்விடா தானே இருக்கும். அதனால தான் இந்த கேலியம் வந்து சம்மர்ல லிக்விடா இருக்கும், ஆனா விண்டர்ல எப்படி இருக்கும் சாலிடா இருக்கும். ஏன்னா மெல்டிங் பாயிண்ட் வந்து 30 டிகிரி செல்சியஸ் இருக்கனால. அதனால தான் இந்த கேலியம்க்கு ஒரு ஸ்பெஷலா நேம் கொடுக்குறாங்க, என்னன்னா சம்மர் லிக்விட் என்று பேர் வச்சிருக்காங்க. சரி, ஏன் இந்த கேலியம்க்கு மெல்டிங் பாயிண்ட் இவ்வளவு கம்மியா இருக்குது? மெட்டலா இருந்துக்குன்னு மெல்டிங் பாயிண்ட் 30 டிகிரி செல்சியஸா இருக்குதுன்னா இதுல ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னு தானே அர்த்தம். அப்போ அப்படி என்ன இருக்குது கேலியத்துல பாத்தீங்கன்னாக்கா, இந்த கேலியம் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா டயட்டாமிக் மாலிகுல்ஸா எக்ஸிஸ்ட் ஆகுது. இந்த கேலியம் வந்து டயட்டாமிக் மாலிகுல்ஸா எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா, கேலியம் ஒரு மாலிகுல்ல 2 ஆட்டம்ஸ் இருக்கும். இப்படி 2 ஆட்டம்ஸ் இருக்கும், டயட்டாமிக் மாலிகுல்ஸா எக்ஸிஸ்ட் ஆகுது. இந்த டயட்டாமிக் மாலிகுல்ல பாத்தீங்கன்னா கேலியம் இது ரெண்டுத்துக்கு இடையில கோவலன்ட் பாண்ட் இருக்கும், இல்லைன்னா மெட்டாலிக் பாண்ட், ஏதோ ஒன்று சொல்லலாம். கோவலன்ட் பாண்ட் இருக்கும். இங்க கேலியம் இங்க கோவலன்ட் பாண்ட் இருக்கும். இங்க கேலியம் கோவலன்ட் பாண்ட் இருக்கும். இப்போ இந்த 2 மாலிகுல்ஸ்க்கு இடையில வீக் இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் தான் இருக்கும், வீக் வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் தான் இருக்கும். இந்த 2 மாலிகுல்ஸ்க்கு இடையில என்ன இருக்குன்னா வீக் வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் தான் இருக்கு. இங்க கோவலன்ட் பாண்ட் கிடையாது, இங்க மெட்டாலிக் பாண்ட் கிடையாது, வீக் வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் தான் இருக்கு. அப்படின்னா இந்த மாலிகுலும் எப்படி இருக்குது? ஒன்னுத்துக்கு ஒன்று சம்பந்தம் இல்லாம இருக்குது, இண்டிபெண்டா இருக்குது, ஓரளவுக்கு இண்டிபெண்டா இருக்குது. அதனால தான் இதை டிஸ்கிரீட் மாலிகுல் சொல்றோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கேலியத்துல வந்து டிஸ்கிரீட் டயட்டாமிக் மாலிகுல்ஸா கேலியம் எக்ஸிஸ்ட் ஆகுது. அதனால தான் இதுக்கு மெல்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது. அப்படின்னு அந்த போரான் ஃபேமிலி எலிமெண்ட்ஸ்ல லீஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் யாருக்குன்னா கேலியத்துக்கு 303 கெல்வின். ஜென்ரலா இப்போ இது தெரியலன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன சொல்லுவோம், லீஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் யாருக்கு போரான் ஃபேமிலின்னு கேட்டா நம்ம போரான் சொல்லிடுவோம். ஏன்னா அது மெட்டலைட், அதுக்கு நான் மெட்டாலிக் நேச்சர் அதிகம். ஜென்ரலா நான் மெட்டல்ஸ்க்கு மெல்டிங் பாயிண்ட் கம்மி, மெட்டல்ஸ்க்கு மெல்டிங் பாயிண்ட் அதிகம், அதை வச்சு போரான்னு சொல்லிடுவோம். ஆனா அப்படி சொல்லிடக்கூடாது. ஆக்சுவலி என்ன நடக்குது, இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஃபேக்டை பார்க்கணும், பார்த்துட்டு தான் சொல்லணும். இப்போ எக்ஸ்பெரிமெண்டல் ஃபேக்ட் என்ன சொல்லுது, கேலியத்துக்கு மெல்டிங் பாயிண்ட் வந்து 303 கெல்வின் சொல்லுது. அப்போ போரான் ஃபேமிலியில லீஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் யாருக்கு? கேலியத்துக்கு. சரி, அப்போ இங்க போரான் ஃபேமிலி எலிமெண்ட்ஸ்ல லீஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் யாருக்குன்னா கேலியம் நம்ம சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா பாய்லிங் பாயிண்ட். பாய்லிங் பாயிண்ட்டை நம்ம பார்க்கலாம். பாய்லிங் பாயிண்ட் எப்படி இருக்கும்ட்டு நம்ம பார்க்க போறோம். இந்த பாய்லிங் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா போரானுக்கு பாய்லிங் பாயிண்ட் எவ்வளவுன்னா 3923 கெல்வின். போரானுக்கு பாய்லிங் பாயிண்ட் எவ்வளவுன்னா 3923 கெல்வின். அலுமினியமுக்கு பாத்தீங்கன்னா 2740 கெல்வின். அலுமினியமுக்கு 2740 கெல்வின். கேலியமுக்கு பாத்தீங்கன்னா 2676 கெல்வின். கேலியமுக்கு 2676 கெல்வின். இண்டியமுக்கு 2353 கெல்வின். இண்டியமுக்கு 2353 கெல்வின். தேலியமுக்கு பாத்தீங்கன்னா 1730 கெல்வின். தேலியமுக்கு வந்து 1730 கெல்வின். சரி, பாய்லிங் பாயிண்ட் இப்படி இருக்குது.
பாயிலிங் பாயிண்ட் பாருங்க டவுன் த குரூப் டிக்ரீஸ் ஆயிடுச்சு. சரி, பாயிலிங் பாயிண்ட் டவுன் த குரூப் என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். ஆனா இந்த டிக்ரீஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குதான்னு பாத்தீங்கன்னா பாருங்க, நல்லா அலுமினியம் டு கேலியம் பாருங்க டிக்ரீஸ் எப்படி இருக்குது பாருங்க, கம்மியா தான் இருக்குது மற்றதை பார்க்கும்போது.